இந்த பையன் பேர் ரஞ்சிஸ். இதே ஒரு கேர்ளுக்கு நடந்திருந்தா, ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா, இது வரைக்கும் சோஷியல் மீடியா அப்படியே தலை புரண்டு இருக்கும். அதே ஒரு பையனுக்கு நடந்திருக்குல்ல, அதுதான் பெருசாக எங்கேயுமே எதுவுமே பேசிப்படலை. இந்தியாவை சேர்ந்த ரஞ்சிஸ் கடந்த ஒரு 8 வருடத்துக்கு முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாரு. அழகான ஒரு குழந்தை இருக்குது. குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போது தனியாளாக இருந்து பேருந்து நடத்துனராக இவர் தன்னுடைய வேலையை செய்துட்டு தன்னோட பிள்ளையும் அழகாக பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்ருக்கிற நேரம் தான் கொஞ்ச நாளில் தெரிய வருது, வெளிநாட்டுக்கு போன மனைவி அங்கே இன்னொரு வாழ்க்கையில் இருந்து அவங்க குடும்பமாகி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் எவ்வளோ நம்பிக்கையாக அவங்கள அனுப்பியிருப்பார். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் அவருக்கு தெரிய வருது. ரைட், அவங்க தான் போயிட்டாங்க, பிள்ளைய நம்ம பார்த்துக்கலான்னு வேறு எந்த ஒரு வாழ்க்கைக்குமே போகாமல் தன்னுடைய பிள்ளைய அழகாக வளர்க்குறாரு. அந்த வெளிநாட்டுக்கு போன அந்த வேற ஒரு வாழ்க்கையில் இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. எனக்கு இவர் வேணாம், பட் எனக்கு என்னோடய பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ கோர்ட்லேயும் தீர்ப்பு வருது என்னென்னா, அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ காலம் தனியாக இருந்து கவனமாக பார்த்து வளர்த்த அந்த பிள்ளையும் கடைசியில் அவங்க அம்மா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த பையன் ரஞ்சிஸ் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை அப்படின்னாலும் இது கொலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நம்பிக்கை வச்சு உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணி இப்போ ஒரு உயிரே இல்லாமல் போச்சு. இது இந்தியாவில் நடந்த கதை தான். ஆனால் இந்த மாதிரி பர்சனலாக எத்தனையோ பிரச்சனைகளோட வெளியில் சொல்லாமல் எத்தனையோ பேர் இப்போவும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதை பார்க்குறவங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை நம்பி உங்களிடம் அந்த வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இப்போ உயிரே இல்லாமல் போச்சு. உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்காக, அப்படி இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களை நம்பி இருக்கிறவங்களுடைய எதிர்காலத்துக்காக தயவு செய்து கவனமாக வாழ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு உயிர் இனி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கொள்வது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது இல்லையா. பார்த்துட்டு எனக்கு சரியான கவலை. நிறைய பேர் இப்போ இது திரும்பவும் கோர்ட் கேஸ்க்கு போயிருக்கு. அதை பற்றி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அவருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க.